அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய வருடத்தின் 9வது மாதமான பரக்கத் நிரம்பிய ரமலான் மாதத்தின் 2வது ஜுமாவில் நாம் வீட்டிருக்கிறோம். எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்மை விட்டு பிரிய இருக்கின்ற ரஹ்மத்தான 10 நாட்களையும் அடுத்து வருகின்ற மகஃபிரத்துடைய 10 நாட்களையும் முழுமையாக இந்த ரமலானில் பெறுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான் மாதத்தை 3 பிரிவுகளாக பிரித்து நமக்கு துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். முதல் 10 நாட்கள் ரஹ்மத்துடைய 10 நாட்கள். அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அல்லாஹுடைய அருளை யார் இந்த 10 நாட்களில் பெற்றுக்கொள்கிறார்களோ அடுத்த 10 நாட்களில் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மகஃபிரத்தை பெறக்கூடிய நபர்களாக ஆகிவிடுகிறார்கள், பாவ மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸுமருடைய 53வது வசனத்தில் சொல்லி காட்டுவான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் என்ன மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்ற அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமாகக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் உங்கள் மீது அருள் புரியக்கூடியவனாகத்தான் இருப்பான். அல்லாஹுடைய அளவற்ற அருள் என்பது உங்கள் மீது இருந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக யா அர்ஹமர் ராஹிமீன், கருணையனுக்கெல்லாம் கருணையாளனே என்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கணும். நாளைய மக்ரிபோடு இந்த ரஹ்மத்துடைய வாசல்கள் மூடப்படும். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை அதிகமாக என்ன செய்யணும், கேட்கணும். எனவே அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதெல்லாம் நமக்கு ஜிக்ர் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ, யா அர்ஹமர் ராஹிமீன், யா ரஹீம், யா ரஹ்மான் என்ற வார்த்தைகளை அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்களே, ஒவ்வொரு ரமலானிலும் இந்த ஹதீஸை சொல்லுவோம். இப்னு ஹுஸைமா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று 3 தடவை சொன்னார்கள். சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆமீன் ஆமீன் ஆமீன்னு சொன்னீங்களே, ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா எல்லாம் முடித்துவிட்டு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் மிம்பர் படியிலே காலம் வைக்கும் பொழுது, பாதம் வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். வந்து ஒரு விஷயத்தை சொன்னார்கள், மன் அதரக ஷஹர ரமலான் வலம் யுஃபர் லஹு, யார் ரமலான் மாதத்தை பெற்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை, அவனுடைய ரஹ்மத்தை யார் பெறவில்லையோ அவர் ஃபதஹலன் நார், அவர் நரகத்திற்கு போய் விடுகிறார். வ அபதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அவர் தூரமாகி விடுகிறார். நரகத்துக்கு போயிட்டார் மனுஷன், ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது அவருக்கு இருந்தால் அதிலிருந்து வருவதற்கான, வெளிவருவதற்கான நிலையாவது அவருக்கு இருக்கும். அல்லாஹ் அவரை தூரமாக்கி விடுகிறான். எதை விட்டும்? ரஹ்மத்தை விட்டும், தன்னுடைய அருளை விட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னதற்குத்தான் நான் ஆமீன் என்று சொன்னேன். அந்த ரமலானில் தான் நாம் இருக்கிறோம். இரண்டாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னார்களாம், மன் அதரக அபவைஹி அவ் அஹதஹுமா, யார் தன்னுடைய பெற்றோர்கள் இருவரையும் அல்லது ஒருவரையும் பெற்று ஃபலம் யபர்ரஹுமா, அவர்களுக்கு நலவுகளை பேணி பாதுகாக்கின்ற அந்த நிலையை யார் உருவாக்கி கொள்ளவில்லையோ, யார் அவர்களுக்காக நல்லுபகாரம் செய்யவில்லையோ ஃபதஹலன் நார், அவரும் நரகத்தில் செல்லுவார். ஃபஅபதுல்லாஹ், அல்லாஹ் அவரையும் தன்னுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்குவானாக அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நான் ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவதாக, நபியே, உங்களுடைய பெயரை சொல்லி யார் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் மரணித்த பிறகு நரகத்திற்கு செல்லுவார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அவர் தூரமாகுவார் என்று சொன்னார். நான் ஆமீன் என்று சொன்னேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்தார்கள். அந்த ரஹ்மத்தான 10 நாட்களில் தான் நாம் இருக்கிறோம். அடுத்து மக்ஃபிரத்துடைய 10 நாட்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அல்லாஹ்விடத்திலே இந்த ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நான் பெற வேண்டும். சூரத்து ஸுமருடைய 53வது வசனம், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அருளை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, பலகத் ஸுனூபுக அனானஸ் ஸமா,
வானத்தினுடைய முகடு அளவிற்கு உன்னுடைய பாவம் நீளமாக இருந்தாலும் அடைந்து விட்டாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். வானத்தினுடைய முகடு, ஒரு மனுஷனுடைய பாவம் அவ்வளவு தூரம் இருக்குமா? அவ்வளவு பாவங்களை செய்து வைத்திருந்தாலும், இப்படியும் ஹதீஸிலே வருகிறது, கடல் நுரை அளவிற்கு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அதனால பாவம் செய்யுங்க என்று தோண்டவில்லை. பாவம் செய்தால் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் விட்டு அழுக வேண்டும். தௌபா நமக்கு திறந்திருக்கிறது. ஒருவருக்கு மவுத் வந்துட்டா அது மூடிடும். எனவே மவுத்து வருவதற்கு முன்னால் அன்று செய்த பாவத்தை அன்றே நாம் என்ன அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, தூபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? தௌபாவை கேட்டுக்கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்கள். சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னி அதூபு இலைஹி, அல்லாஹ்விடத்திலே நான் தௌபா செய்கிறேன், ஃபில் யௌமி, ஒவ்வொரு நாளும் நான் தௌபா செய்கிறேன், மிஅத மர்ராத்தின், 100 தடவை அல்லாஹ்விடத்திலே நான் என்ன செய்கிறேன்? தௌபாவை கேட்கிறேன். யார் சொல்றா? காருண்ய நபி. முன் செய்த பின் செய்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்திலே 100 முறை தௌபாவை செய்கிறேன், தௌபாவை கேட்கிறேன், பாவ மன்னிப்பை கேட்கிறேன். யார் சொல்ற? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 100 முறை கேட்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எத்தனை தடவை கேட்கணும்? ஒவ்வொரு நொடிக்கு நொடி அல்லாஹ்விடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தௌபாவை கேட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌபாவை கேட்டாங்க. குர்ஆன்ல எத்தனை நபிமார்களுடைய பெயர்கள் வருகிறதோ அங்கெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய துஆவில் அதிகமாக இருந்தது அல்லாஹும்ம கஃபிர், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடிய தன்மை எப்படி வெளிப்படுத்துகிறான் தெரியுமா? அந்த ஆயத்து சூரத்து ஸுமருடைய அந்த 53வது வசனம் இப்படித்தான் நிறைவு பெறுகிறது, இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான், அன்பு செலுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறான். அந்த மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் சேர்த்தே வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு கிட்டுமோ அவருக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஒரு பெண்மணி தலை குனிந்தவர்களாகவே வராங்க. தர்ஹீப் வ தர்ஹீப் என்ற கிதாபில் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தலை குனிந்தவராக வருகிறார்கள். வந்தவர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த பெண்மணி நடுங்குகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, பெண்ணே என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த பெண்மணி சொன்னார்களாம், நபி அவர்களே, நான் பாவம் செய்து விட்டேன். என்ன பாவம் செய்தாய்? விபச்சாரம் செய்து விட்டேன். விபச்சாரம் செய்தது மட்டுமல்ல, அந்த விபச்சாரத்தின் காரணமாக ஒரு குழந்தையும் பெற்றெடுத்தேன். அந்த குழந்தையும் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் என் மீது பழி வந்துவிடும் என்பதற்காக அந்த குழந்தையும் நான் கொன்று விட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே டென்ஷனாக இருக்கிறவங்க. கோபம்னா தலைக்கு ஏறும். வந்தது கோபம். சொன்னார்கள், பெண்ணே இந்த இடத்துல நிற்காதே, நீ நின்றால் எங்கள் மீது அல்லாஹ்வுடைய நெருப்பு நரகம் என்பதை வந்து விழுந்துவிடும். நெருப்பு வானுலகத்திலிருந்து வந்து விடும் என்று நான் அஞ்சுகிறேன். நீ உன்னை போன்ற பாவிகள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, போய்விடு அப்படின்னாங்க. அத்தர்ஹீப் தர்ஹீப் என்ற கிதாபில் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது. அந்த பெண்மணி அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்தார்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். மூசா நபி அவர்களே, என்ன செய்து விட்டீர்கள்? ஏன் அந்த பெண்ணை துரத்தினீர்கள்? சொன்னாங்க, எவ்வளவு பெரிய பாவம், விபச்சாரம் செய்திருக்கிறார், ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறார். தன்னுடைய கையினாலே அந்த பச்சிலம் குழந்தை எப்படி அவள் கொலை செய்வாள்? எப்படி கொன்று விப்பாள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த பெண்ணை விட மிக கொடூரமான ஒரு பாவியை நான் சொல்லட்டுமா? இதை விட அதிக பாவம் செய்யக்கூடிய ஒருவனை நான் சொல்லட்டுமா? இதை விட பாவம் செய்யக்கூடிய ஒருவன் இருக்கிறான, யார் அது அப்படின்னு கேட்டதற்கு சொன்னார்களாம், தன்னுடைய தொழுகையில் அலட்சியமாக இருக்கக்கூடியவன், வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறானே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் 50 தொழுகையிலிருந்து 5 குறைச்சு கொடுத்தவங்க. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யார் ஒருவர் அலட்சியமாக தன்னுடைய தொழுகையை விடுகிறானோ அவன் தான் அந்த பெண்ணை விட கொடியவன். எத்தனை தொழுகைகள் நமக்கு போகிறது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. சொல்றாங்க, அந்த விபச்சார பெண்ணை விட வேண்டுமென்றே ஒருவன் தொழுகை விடுகிறார், அலட்சியமாக விடுகிறார் என்று சொன்னால் அவன் தான் என்று சொன்னார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை தேடி சென்றார்கள். அழைத்து சொன்னார்களாம், அம்மா, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்தை இறக்குவான், மக்ஃபிரத்தை தருவான், நீ அல்லாஹ்விடத்திலே தௌபா செய். அந்த பெண்ணுக்கு தௌபா நசீபாக்கப்பட்டது. எத்தனையோ வரலாறுகள். சாபித்து தாபிஈ அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மாணவர் சாபித்து தாபிஈ என்பவர்கள்
ஒவ்வொரு நாளும் தொழுகை என்றால் அழுது கொண்டே இருப்பார்களாம். அவங்களுடைய தொழுகை அப்படி அழுது கொண்டே இருப்பார்களாம். அழுது அழுது அவர்களுடைய பார்வையை மங்கி போய்விட்டது. மருத்துவர் வந்து பார்த்தாராம். சொன்னாராம் மருத்துவர், உங்களுடைய கண் பார்வையை நான் குணப்படுத்துகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை சொல்லுங்கள். இதற்கு பிறகு நீங்கள் அழுவக்கூடாது. இதற்கு பிறகு நீங்கள் அழுதால் உங்களுடைய பார்வை போய்விடும், குணம் செய்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னார்களாம். அப்படியா? அழுகாத கண்களுக்கு எந்த ஒரு பயனும் இந்த உலகத்திலே இல்லை. என்னுடைய கண் பார்வை போனாலும் பரவாயில்லை, நான் அழுது கொண்டுதான் இருப்பேன். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மகஃபிரத்தையும் நினைச்சு அழுதார்கள். அவங்க செய்த துவா என்ன தெரியுமா? அவங்களுடைய கபரை பல ஆண்டுகளுக்கு பிறகு தோண்டப்பட்டதாம். அப்பொழுது கபரிலே அவர்கள் சாபித்து தாபிஇ என்பவர்கள் கபரிலே தொழுத வண்ணமாக இருந்தாங்களாம். பல ஆண்டுகளுக்கு பிறகு கிதாபில் எழுதுறாங்க. ஹுல்யத்துல் அவுலியா என்ற கிதாபிலும் அதே போல கிதாபுர் ரூஹ் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின அந்த கிதாபில் இந்த 2 கிதாபுகளிலும் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க கபரை தோண்டும் பொழுது கபரிலே தொழுத வண்ணமாக இருந்தார்களாம். அப்பொழுதுதான் கனவிலே சொல்கிறார்கள், நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்பேன், அல்லாஹும்ம இன் குன்த அதைத அஹதன் அஸ்ஸலாத ஃபீ கப்ரிஹி, யா அல்லாஹ், யாருக்காவது கபரிலே தொழுகின்ற பாக்கியத்தை நீ கொடுத்தால் ஆத்தினீஹா, அந்த பாக்கியத்தை எனக்கு நீ தருவாயாக. கபரில் சென்றாலும் தொழுக வேண்டும் என்று. நான் அல்லாஹ் மௌத்துக்கு பிறகு என்னது அமலு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அமல்ல சிறந்த அமல் மௌத்துக்கு பிறகும் நான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறாங்க. நாம இருக்கிற காலத்துல தொழுவதற்கு என்ன செய்யறோம்? யோசிக்கிறோம். கபருக்கு சென்றாலும் நான் தொழுக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன் குன்த அதைத அஸ்ஸலாத ஃபீ கப்ரிஹி அஹதன், யாருக்காவது நீ தொழுகையை கபரிலே தொழுவதற்கான வாய்ப்பை கொடுத்தால் இந்த சாபித்து தாபிஇக்கு ஆத்தினீஹா, அதை எனக்கு கொடு என்று கபரிலும் தொழுது வந்தார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நாம் தொழுகையை கடமை, இது ரமலானுடைய மாதம், நம்மளுடைய ஐவேளை தொழுகையோடு சேர்த்து தஹஜ்ஜுதையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நம்மால் எவ்வளவு நஃபிலான வணக்கங்களை இந்த ரமலானிலே செய்வோமோ அதற்கான பன்மடங்கான கூலியை அல்லாஹ் என்ன செய்வான்? கொடுப்பான். அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் சங்கையானவன். நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஒரு ஆராபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையிலே யார் எங்களுடைய கேள்வி கணப்பை கேட்பார்கள்? அல்லாஹ். ஆமால், நம்ம யாரை வச்சு கேட்பான்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வே கேட்பான். யாரை வச்செல்லாம் கேட்க மாட்டான், அல்லாஹ்வே கேட்பான். உடனே அந்த சஹாபி கேட்டாங்க, ஹுவ பி நஃப்ஸி, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கேட்க மாட்டான், அல்லாஹ் தான் கேட்பானா? நாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது அந்த சஹாபி சிரிச்சாங்களாம். அந்த ஆராபி, அந்த கிராமவாசி சிரிச்சார்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மிம்மா லஹிக்த, ஏன்பா சிரிக்கிற? சொன்னார்களாம், இன்னஹு கரீமுன், அல்லாஹ் கண்ணியமானவன், அல்லாஹ் கண்ணியமானவன். இன் கதர அஃபா, அல்லாஹ்வுக்கு தண்டிக்கின்ற அத்தனை ஆற்றலும் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். ஏன்? அல்லாஹ் கண்ணியமானவன், அல்லாஹ் யாரையும் தண்டிக்க மாட்டான். சிரித்ததற்கான காரணத்தை சொல்கிறார்கள். வஇன் ஹாஸப, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய கணக்கு வழக்குகளை பார்த்தால் சாமஹ, அல்லாஹ் கண்டு கொள்ளாமல் நம்மை விட்டு விடுவான். அந்த சஹாபி, அந்த ஆராபி அல்லாஹ் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தாங்க. ஏன்? கேட்கிறது யாரு? கரீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டவுடனே சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மை. ஹுவ அக்ரமுல் அக்ரமீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமானவர்கள் கண்ணியமானவன். சங்கமிக்க அல்லாஹ் நமக்கான வாய்ப்பு இது. தௌபாவுக்கான வாசல்கள் திறந்திருக்கிறது. சொர்க்கத்துடைய வாசல்கள் திறந்திருக்கக்கூடிய இந்த ரமலான், நரகத்துடைய வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபாவையும் அல்லாஹ்விடத்தில் நமக்கான மக்ஃபிரத்தையும் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். கேட்டார்கள் சஹாபாக்கள், கேட்டார்கள் தாபியீன்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வலியுல்லாக்களில் மிகச்சிறந்த நபர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுடைய முன் வாழ்க்கையை பார்த்தால் அதிகமாக குடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. வரலாறு சொல்லி தருகிறது. ரொம்ப குடிப்பாங்களாம், மதுக்கு அடிமையானவர்கள், எந்நேரம் குடிபோதையில் இருந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. பிறந்த அந்த பெண் குழந்தை ரொம்ப பாசமாக அந்த குழந்தை எடுத்த, எந்த அளவுக்குன்னா தன்னுடைய மது பாட்டலை யாராவது எடுத்தால் கோபம் அப்படி வருமாம். ஆனால் தன்னுடைய குழந்தை அந்த கோப்பையை தட்டிவிட்டாலும் அவங்களுக்கு கோபம் வராது. ஏன்? அந்த குழந்தை மேலே அவ்வளவு அவங்களுக்கு பாச பிணைப்பு இருந்துச்சு. யாருக்கு? மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 2 வயது அந்த பெண் பிள்ளைக்கு வருகின்ற நேரத்தில் ஒரு நோயினால் அந்த குழந்தை அகப்பட்டு இறந்து விடுகிறது. இறந்துருச்சு குழந்தை. தாங்க முடியல, திருந்து வாங்கலான்னு பார்த்தா திருந்தலை, இன்னும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. குடித்தவர்கள் ஒரு நாள் போதையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய கனவிலே மறுமைக்கான காட்சிகள் வருகிறது. மறுமையிலே மக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, ஒவ்வொரு திசையின் பக்கம். ஓடும் பொழுது இவர்களும் ஒரு பக்கம் ஓடுகிறார்கள். பின்னாலே ஒரு மலைப்பாம்பு அவர்களை வாயை திறந்து கொண்டு அப்படியே துரத்தி கொண்டிருக்கிறது. கிதாபுகளில் இருக்கக்கூடிய நிகழ்வு இது, கிதாபுகளில் வருகிறது. துரத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் ஓடுகிறார்கள். அப்பொழுது ஒரு கிழவர், ஒரு முதியவர் ஒரு தூரமாக நின்று கொண்டிருக்கிறார். இவரிடத்திலே சென்று இதிலிருந்து தப்பிப்பதற்கான ஏதாவது வழியை கேட்கலாம் என்று அந்த முதியவரிடத்திலே சென்று இவர்கள் கேட்கிறார்கள், எனக்கு தப்பிப்பதற்கான வழியை கூறுங்கள், அல்லது நீங்களாவது என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொன்னால், என்னால் உன்னையெல்லாம் பாதுகாக்க முடியாது. அந்த முதியவர், நானே பலவீனமானவன், நான் எப்படி உன்னை காப்பேன்? வேண்டுமென்றால் அதோ அங்கே ஒரு மலை தெரிகிறது, அங்கே ஒரு கோட்டை இருக்கும், அங்கே போ அப்படின்னு வழிகாட்டினார். மாலிக் ஒரு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படியே அந்த பக்கம் ஓடுறாங்க. அந்த மலைக்குள்ளே ஒரு கோட்டை இருக்கிறது, அதனுடைய வாசல் திறந்திருக்கிறது. அந்த வாசல் திறந்திருப்பதை பார்க்கிறார்கள். அங்கே 2 வயது தன்னுடைய பெண் குழந்தை நின்று கொண்டிருக்கிறதா. தன்னுடைய தந்தையை பார்த்தவன் இடது கையிலே அதை பிடித்து கொண்டது தந்தையை, தன்னுடைய வலது கையால் அந்த பாம்பை துரத்தி விட்டதாம். அந்த பாம்பு அப்படியே சென்று விட்டது. அப்பொழுது அந்த குழந்தை, பச்சிலம் குழந்தை ஒரு ஆயத் ஓதியது. சூரத்துல் ஹதீதுடைய 16வது வசனம் அவர்களுக்கு அந்த கனவிலே அந்த காட்சிப்படுத்தப்படுகிறது. அலம் யஅனி லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு நேரம் வரவில்லையா, அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனையினால் அவர்களுடைய இதயம் துடிப்பதற்கு, நடுங்குவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா அப்படின்னு அந்த குழந்தை தன்னுடைய தந்தையினிடத்திலே அந்த குர்ஆனுடைய சூரத்துல் ஹதீதுடைய 16வது வசனம் ஓதுவதை போன்று காட்சிப்படுத்தப்படுகிறார்கள். உடனே அவர்கள் பயந்து நடுங்கி எந்திரிக்கிறார்கள். அப்பொழுது அந்த கனவிற்கு மத்தியிலே அந்த குழந்தை இடத்துல கேட்டார்களாம், என்னை துரத்தி வந்ததே அந்த மலைப்பாம்பு எது? அதே போன்று ஒரு முதியவர் அங்கே நின்று கொண்டாரே, அவர் யார் என்று கேட்டார்களாம். அந்த பச்சிலம் குழந்தை சொன்னதாம், தந்தையே, அந்த மலைப்பாம்பு என்பது நீங்கள் செய்த பாவச் செயல்கள், அதுதான் வீரியம் கொண்டு ரொம்ப பலமாக உங்களை தாக்கி நரகத்திலே தள்ளுவதற்காக வந்தது. அப்பொழுது அந்த முதியவர் யார்? நீங்கள் செய்த நற்செயல் மிக பலவீனமான அந்த முதியவர் தோற்றத்தில் நின்று கொண்டிருந்தது. நாம் செய்த நற்செயல்கள், நாம் செய்த அமல்கள், அந்த நல் அமல்கள் என்பதுதான் பலவீனமாக முதியவர் தோற்றத்தில் இருந்தது. உங்களை பாதுகாக்க முடியவில்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தி என்னை அனுப்பியது. உடனே அவர்கள் அந்த தூக்கத்திலிருந்து எழுந்து சொன்னார்களாம், அல் ஆன் யா அல்லாஹ், இப்பொழுது எனக்கு நேரம் வந்து விட்டது, இப்பொழுது எனக்கு நேரம் வந்து விட்டது என்று அவர்கள் அதற்கு பிறகு இஸ்லாமை ஏற்று பல்வேறு நபர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் இங்கே சொல்வது, அல்லாஹ்விடத்திலே தௌபாவை கேட்க வேண்டும். அல்லாஹ் எப்பொழுது நமக்கான வழிகளை திறக்குகிறானோ, தௌபாவுடைய அந்த ரஹ்மத்துடைய வாசல்களை திறக்கிறானோ, அல்லாஹ்விடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள்ல பல நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தௌபாவை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், நான் பாவத்தால் சூழ்ந்திருக்கிறேன், முழுமையாக பாவத்தால் சூழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா இருந்தாங்க. மறுபடியும் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பாவத்தால் சூழ்ந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா இருந்தாங்க. 3வது தடவை அதே சொன்னோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அல் அஃபு அக்பரு மின் துனூபிக, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு என்பது உன்னுடைய பாவங்களை விட அதிகமானது. எனவே நீ எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் பாவத்திற்கான ஷர்த்துகளை நாம் விளங்க வேண்டும். ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல வருந்தணும், நதாமத், யா அல்லாஹ், நான் பாவத்தை செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ் அப்படின்னு என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல கேட்கணும். 2வது, அந்த பாவத்தை விட்டு நான் விலகி விடுகிறேன், இதற்கு பிறகு அந்த பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் விலகி விடுவேன் என்று சொல்ல வேண்டும். 3வது, அஸம், நாம் நிச்சயமாக அந்த பாவத்தின் பக்கம் போக மாட்டேன் என்ற உறுதி எடுக்க வேண்டும். இதற்கு பிறகு அந்த பாவமே செய்ய மாட்டேன் என்று உறுதி இருக்கணும். 1வது வருந்துவது, 2வது பாவத்தை விட்டு விலகி இருப்பது, 3வது மிக முக்கியமானது உறுதி எடுக்க வேண்டும். இதற்கு பிறகு அந்த பாவத்தை, அந்த வட்டியின் பக்கம் செல்ல மாட்டேன், அந்த தீய செயல்களின் பக்கம் செல்ல மாட்டேன் என்ற அந்த நிலையை நாம் இருக்கணும். 4வது மிக முக்கியமானது, பிறருக்கு நாம் ஏதேனும் துன்பங்களை செய்திருந்தால், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு வச்சுக்கோங்க. ஆனால் பிறருக்கு ஒரு துன்பத்தையோ ஒரு பொருளை அபகரித்தோ அல்லது அவர்களுக்கு மோசடி செய்திருந்தால் அந்த பாவத்திற்கு பரிகாரம் என்பது நாம் அவர்களுக்கு சரி செய்து கொடுப்பது. அதை செய்தால் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், எடுத்துக்கொள்வான். அதே போன்றுதான் நாம் நம்மிடத்தில் யாரேனும் பாவங்கள் செய்தால், யாராவது நமக்கு தவறு செய்தால் அவரை மன்னித்து வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் பணியாட்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தவறுகளை செய்கிறார்கள்,
அந்த தவறுகளை நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் கேட்கிறாங்க. கம் நஃபு அனில் ஹாதிமி, என்னிடத்திலே பணிவாளி செய்கிறார்களே அவங்க எத்தனை தடவை நான் மன்னிக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 70 மர்ரா, 70 தடவை நீ மன்னி. எத்தனை தடவை? 70 தடவை ஒரு பணியாளனால் மன்னிக்க பாவம் செய்ய முடியுமா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 70 தடவை உன்னிடத்திலே ஒரு பணியால் உனக்கு கீழ் இருக்கக்கூடிய பிள்ளைகளோ அல்லது மனைவியோ யாராக இருந்தாலும் சரி 70 தடவை அவரை மன்னித்து வாழ்ந்தால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌபாவை நசீபாக்கி தருவான். எல்லாம் அல்லாஹ் இந்த ரஹ்மத்தான 10 நாட்களிலும் அடுத்து வருகின்ற மக்ஃபிரத்தான 10 நாட்களில் நல்ல அமல்கள் செய்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.